ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. நம்ம சேனலோட வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே நம்ம குழந்தைகளுக்கு பிடித்தமான பாப்கார்ன் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆக்ட் 2ங்கிற பாப்கார்ன் வந்து 2 நான் வாங்கியிருக்கேன். கடாய் சூடானதும் அதில் அந்த பாப்கார்ன் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போடணும். அதுலேருந்து 1-2 பாப்கார்ன் வெடித்த உடனே நம்ம கடாயை மூடி வச்சு பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணணும். ஓரளவு பாப்கார்ன் ரெடியான செக் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக வச்சாதான் உங்களுக்கு எல்லா பாப்கார்னும் ரெடி ஆகும். பாருங்கள், இப்போ நமக்கு பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. பாப்கார்ன் ரெடி ஆனதும் இதை நம்ம தனியாக வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கணும். இதில் அடியில் வந்து சில பாப்கார்ன் வெடிக்காமல் இருக்கும், அதை நம்ம விட்டுறலாம். இல்லைன்னா அதை நம்ம சாப்பிடும்போது நறுன்னு இருக்கும். இனி நம்ம பாப்கார்ன் எல்லாம் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்து நல்லா பாகு ரெடி பண்ணணும். பாகு வந்து ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவு பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு வடிகட்டி மூலமாட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டினா தான் நமக்கு அதில் உள்ள துரும்பு சின்ன சின்ன கல்லாம் இருந்தால் போகும். வடிகட்டினதும் பாருங்கள், நமக்கு வந்து கேரமல் பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் எடுத்து அந்த கடாய் சூடானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்த சர்க்கரை பாகு அதில் ஆட் பண்ணிக்கணும். மிதமான சூட்டில் அந்த சர்க்கரை பாகு மறுபடியும் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாப்கார்னை அது கூட ஆட் பண்ணணும். பாருங்கள், பாகு ஓரளவு கட்டியாக வந்ததும் அந்த பாப்கார்ன் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடும்போது அந்த பாப்கார்னில் அந்த கலர்ஸ் எல்லாமே ஒட்டிக்கும். இப்போ நமக்கு கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பாப்கார்ன்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மூவி பார்க்க போனோன்னா பாப்கார்னுக்கு தான் நம்ம மெயினாக வந்து செலவு அதிகமாக பண்ணுவோம். இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்குறப்போ குழந்தைகளுக்கு கலர் கலராக கிடைக்கும். இன்னொன்று, நமக்கு வந்து கலப்படம் இல்லாதது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் கலர் பாப்கார்ன் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலக்கணும். நமக்கு கலர் வந்து மஞ்சள் கலர் கிடைக்கிறதுக்காக நம்ம மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறோம். கடாய் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பாப்கார்ன் வேறு கலர் செய்யும்போது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இனி கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மஞ்சள் பொடி சேர்ந்த தண்ணீரை அதில் ஊற்றி அது நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதும் இந்த சிரப் வந்து ஓரளவு கொஞ்சம் திக்காக வரணும். திக்காக வந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பாப்கார்ன், அந்த பாப்கார்னை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா உங்களோட பாப்கார்ன் வந்து அது ரொம்ப நனைந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பாருங்கள், நல்ல சுகர் வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா திக்காக வந்ததுன்னா இதில் நம்ம பாப்கார்ன் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எல்லோ கலர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ரெட் கலருக்கு நம்ம பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நறுன்னு கொஞ்சமாக நம்ம வந்து அதை கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மைய கிரைண்ட் பண்ணணும். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி முடித்ததும் ஒரு வடிகட்டி மூலமாக அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரெட் கலரில் அதனோட ஜூஸ் கிடச்சிரும். இனி இதை வச்சு நம்ம வந்து பாப்கார்ன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெட் கலர் பீட்ரூட் ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு, ஃபுட் கலர் கிடச்சிருக்கு. அடுத்தது இதே மாதிரி நம்ம ஆரஞ்சு கலருக்கு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நம்ம வடிகட்டி மூலமாக நல்லா வடிகட்டி எடுக்கணும். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கிச்சன் உள்ள ஐட்டம் வச்சு நம்ம ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் கிடச்சிருச்சு. அடுத்தது க்ரீன் கலருக்கு 2 கொத்தமல்லி, தென் புதினா, கருவேப்பிலை உங்கள் இஷ்டம். இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி மூலமாக நம்ம ஜூஸ் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ க்ரீன் கலரும் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து ரெட் கலர் பாப்கார்ன் செய்கிறதுக்கு கடாய் சூடானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பீட்ரூட் ஜூஸ் அதில் ஊற்றணும். ஊற்றி அது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்குள்ள சுகரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதும் நம்ம வந்து அதை நல்லா கொதித்து அந்த சிரப் வந்து நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம அதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இனி இந்த சிரப் வந்து ஓரளவு திக்காக வந்ததும் நம்ம வந்து ஏற்கனவே
ரெடி பண்ணி வச்சுருந்த பாப்கார்ன் இருக்குல்ல, அந்த பாப்கார்னை வந்து இதில் போடணும். போட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதும் பாருங்கள், உங்களுக்கு ரெட் கலர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள், கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. நமக்கு கேரமல் பாப்கார்ன் வந்து ஒரு கலரில் கிடச்சிது. எல்லோ பாப்கார்ன் வந்து டர்மரிக்கில் எடுத்தோம். பீட்ரூட்டில் நமக்கு ரெட் கலர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஆரஞ்சு கலர் பாப்கார்ன் செய்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட் ஜூஸை கடாயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும். அது நல்லா சூடானதும் நம்ம தேவையான அளவுக்கு சுகரை ஆட் பண்ணணும். நான் 1 ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இனி இது பாகு மாதிரி வரணும். அதுக்கு நம்ம இதை நல்லா கிளறி விடணும். இதில் உள்ள வாட்டர் கண்டென்ட் வற்றாமல் நம்ம பாப்கார்ன் ஆட் பண்ணணும்னா அது வந்து ஒழுங்காக வராது. அதனால் பாகு பதத்துக்கு வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்ததுமே சாப்பிட தோணும். டிவி பார்க்குற டைமில், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பாகு மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா பாப்கார்னை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடும்போது தான் இதில் உள்ள அந்த ஜூஸில் உள்ள கலர் வந்து பாப்கார்னில் ஆட் ஆகும். பாருங்கள், இப்போ நமக்கு ஆரஞ்சு கலர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து க்ரீன் கலர் பாப்கார்ன் செய்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஜூஸ் ஆட் பண்ணணும். அது சூடானதும் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இனி இதை நம்ம நல்லா கிளறி விடணும். பாகு பதத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த பாகு வந்து கொஞ்சம் திக்காக வந்தால் தான் நமக்கு வந்து அந்த பாப்கார்ன் கூட அந்த கலர் ஒட்டிக்கும். அதனால் ஓரளவு நம்ம வந்து அந்த பாகு ரெடி ஆனதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாப்கார்னை இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதும் நமக்கு இதில் உள்ள கலர் வந்து ஒட்டிக்கும். இந்த க்ரீன் கலர் வந்து நல்லா திக்காக நமக்கு தெரியல, லைட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நமக்கு வந்து க்ரீன் கலரில் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். ஃபைனலி 5 நிறத்தில் நம்ம வீட்டில் உள்ள பொருளை யூஸ் பண்ணி 5 கலரில் பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டோம். இதை மறக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. செய்து கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.